மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். கிரீஸ் தடவிட்டு போறாங்க. இது யார் சொன்ன செயல்னு தெரியல. கண்டிப்பா தளபதி சொல்லியிருக்க மாட்டாரு. மாவட்ட செயலாளர்கள் இதெல்லாம் வன்மையா கண்டிக்கிறோம், இதெல்லாம் பண்ணாதீங்க, அடுத்த தடவை வரும்போது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் உடைச்சு நகர்த்தி தள்ளிட்டு முன்னாடியே வந்துடும் தளபதி. ஏறுமுறதுக்கு எங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது. ஆனா இதெல்லாம் தவறான செயல், வன்மையா கண்டிக்கிறோம், இந்த மாதிரி அடுத்த தடவை பண்ணக்கூடாது. தாவேகா மாநாட்டு பந்தலில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு வேலிகளில் கிரீஸ் தடவும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. தடுப்பு வேலிகளில் கிரீஸ் தடவும் பணியானது நடைபெற்று வருகிறது, அது குறித்த மேலும் விவரங்கள். சுபா வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. மதுரை அடுத்துள்ள பாரபத்தி எனும் பகுதியில் 500 ஏக்கர் நிலப்பரப்புல இந்த மாநாட்டு திடல் வடிவமைக்கும் பணி 1 மாத காலமாக நடைபெற்றது. இந்த கடந்த மாநில மாநாடு, அதாவது விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநில மாநாட்டில் என்னவெல்லாம் குளறுபடிகள் இருந்ததோ அதையெல்லாம் சரி செய்யும் வகையில் இந்த மதுரையில் நடக்கக்கூடிய 2வது மாநில மாநாடு திட்டமிட்டபடி அந்த பூர்வாங்க பணிகள் 1 மாத காலமாக நடைபெற்று வந்தது. இந்த வகையில் தான் விஜய் அவர்கள் ரேம்ப் வாக்கு செல்லும் பொழுதும் அவர் மேடையில் பேசும் பொழுதும் தொண்டர்கள் யாரும் தடுப்பு கம்பிகளை தாண்டி குதித்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த முறை ஏறத்தாழ 10 அடிக்கு இந்த தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயரம் மட்டுமே 10 அடி இருக்கும். அதுக்கு உள்ளாகத்தான் தொண்டர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மேடை மட்டுமே ஏறத்தாழ 100 மீட்டர் இடைவெளி விட்டுத்தான் இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட தொண்டர்கள் ஆரவாரத்தில் கம்பியை தாண்டி குதித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கிரீஸ் தல் தடவப்பட்டு வருகிறது. அதாவது இதற்கு முன்பு விஜய் மதுரையில ரோட் ஷோ செல்லும் போதும் சரி, கோவையில் ரோட் ஷோ செல்லும் போதும் சரி, இதுவரை நடந்த மாதம் ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் சரி, விஜயை பார்க்கும்போது கட்டுக்கடங்காத கூட்டம், காரின் மீது எகிரி குதிப்பது, மரத்தின் மீது எழுதுவது, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தனர். இருப்பினும் கூட தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் மரத்தின் மீது ஏறாதீர்கள் என்று அறிவுறுத்தினாலும் கூட மரத்தின் மேல் ஏறுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த கட்சியினுடைய முதல் ஆர்ப்பாட்டம், மாநில தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் விஜய் பங்கேற்றார். அப்பொழுது கூட தொண்டர்கள் விஜயை பார்க்கக்கூடிய ஆவல்ல மரத்தின் மீது ஏறி குதித்து தாவி அந்த காட்சிகள் எல்லாம் செய்திகளாக வெளியாகி இருந்தன. இவற்றையெல்லாம் தடுக்கும் விதமாகவும், இதுபோன்ற ஏறி குதிப்பது விமர்சனத்துக்கு உள்ளாவதை தடுக்கும் விதமாகவும் 10 அடி உயரத்தில் கம்பி தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டியும் குதித்து விட்டால் என்ன செய்வது என்று இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடுமோ என்ற சூழலில் தான் இந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருடைய திட்டத்தின்படி இந்த கம்பிகள்ல கிரீஸ்கள் தடவப்பட்டு வந்தது. அதனை நாம் காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக தொண்டர்கள் பேசும்பொழுது கூட ஆதங்கப்பட்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து தலைவரை பார்க்கத்தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இதை குதிப்பது எங்களுக்கு இன்னும் கடினம் கிடையாது. இப்பொழுது கூட கிரீஸ் தடவிய பிறகு கூட குதிப்போம். இருந்தாலும் நாங்கள் கட்டுப்பாடாக இருக்கிறோம். அடுத்த முறை இது போன்ற செயலில் ஈடுபடாதீர்கள். அப்படி செய்தால் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு செல்வோம் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு அன்பு கட்டளையாகவும் எச்சரிக்கை விடக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி. வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.